வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருடத்தின் முதல் கதையாக எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் எழுதிய காணிக்கை என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. தாய்க்கு பின்னாடி தாரோன்றது இந்த கதையை நீங்கள் கேட்டு முடிச்ச பிற்பாடு எவ்வளவு பொருத்தமாக இருக்குன்றது உங்களுக்கே புரியும். கதையை வாசிக்கட்டுமா? நெருக்கி வைக்கப்பட்ட செங்கக்கல்லுக்கு நடுவில் கற்பூர கட்டியை வச்ச சாரதா ஐயனார் கோயில் இருந்த திசை பக்கமாக திரும்பி கண்ணை மூடி ஒரு கணம் சாமியை கும்பிட்டுக்கிட்டா. பின்னாடி திரும்பி தீக்குச்சியை உரசி கற்பூரத்தை பொருத்தி விட்டா. உலர்ந்த குச்சியெல்லாம் அது மேலே அடுக்கி தீயை மூட்டினான். அப்புறம் பொங்கலுக்கான பானையை தூக்கி அது மீது வச்சா. வாங்க சார், நாம் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். எரியிற அடுப்பையே பார்த்தபடி இருந்த கணேசன்கிட்ட சொன்னார் பம்பக்காரர். மணிப்பர்ஸையும் கைபேசியும் எடுத்து சாரதாட்ட கொடுத்த கணேசன் சட்டையையும் பனியனையும் கலத்தி தாழ்வாக பிரிஞ்சு சென்ற மரக்கிளையில் மாட்டினான். சாரதாவின் முதுகோடு ஒட்டுனபடிக்கு தோளுக்கு ஒரு பக்கமாக நின்னபடி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்த சங்கரியையும் மாலாவையும் பார்த்தான். இதே போல் பொங்கல் நாட்களில் அடுப்புக்கு முன்னால் உட்காந்துருந்த அம்மாவின் முதுகோடு ஒட்டி 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசு சிரித்த குழந்தை சித்திரங்கள் நினைவிலிருந்து வெடித்து எழ அவனுடைய கண்ணு கலங்குச்சு. அடி வயிற்றில் நெருப்பின் அனல் ஒரு கணம் பரவி அணைந்தது போல இருந்தது. கொஞ்ச தூரம் நடந்து நிழலடர்ந்திருந்த முந்திரி மரத்தடியில் தரை மீது துண்டை விரிச்சு உட்காந்தான் கணேசன். பக்கத்தில் வேறு ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி பீடி பிடிச்சிக்கிட்டு இருந்த இளைஞன் ஒருத்தன்ட்ட போன பம்பக்காரர், செத்த நேரம் கூட அதை எடுக்காமல் இருக்க முடியாதவனால வந்துட்டாங்க பாரு, போ 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 போய் சீக்கிரமாக வேலையை மூடி சொல்வது கேட்டது. இதோ இதோ வந்துட்டேங்க ஐயா. கணேசனை ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்த்தான். அவசரமாக பீடித்துண்டை எரிஞ்சிட்டு கையில் இருந்த ஹால்ஸ் ஒன்றை எடுத்து பிரித்து வாயில் போட்டான். மரத்தடியில் சுருட்டி வச்சுருந்த பையை எடுத்துக்கிட்டு கணேசன் பக்கமாக வந்தான். அவன் எதிரில் பையை வச்சுட்டு அதிலிருந்த தண்ணீர் பாட்டில் எடுத்து திறந்தான். வலது கையை குவித்து துளி துளியாக தண்ணியை ஊற்றி நிரப்பி கணேசனுடைய தலைமுடியை கலைச்சி நனைச்சான். 4-5 முறை செஞ்ச பிற்பாடு அவன் தலைமுழுக்க ஈரமாச்சு. புருவத்தின் ஓரமாக வழிஞ்ச தண்ணீர் இமைக்குழியில் இறங்கிய கணத்தில் கைவிரலால் தொட்டு உதறினான் கணேசன். ஐயனாரப்பாவை மனசில் நல்லா நினச்சிக்கங்க சார். கண்ணை உயர்த்தி அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சி செய்துவிட்டு குனிந்தான் கணேசன். ஐயனாருக்கு பதிலாக அம்மாவுடைய நினைவுகள் குவிந்தன. ஐயனாரிடம் முறையிடுவதற்கு அம்மாட்ட எப்போவுமே ஏதாவது சில தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். 7 பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த அவனையும் சேர்த்து 8 பிள்ளைகள் இருந்த வீட்டில் யாருக்கு காய்ச்ச வந்தாலும், ஐயனாரப்பா என் புள்ள நல்லபடியாக எழுந்து நடமாட வச்சிடப்பா, வர்ற அமாவாசைக்கு உனக்கு படையல் வைக்கிறேன்னு மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு வச்சிருவா. முடியிறக்கிறது, பொங்கல் வச்சு சேவல் பழி கொடுக்கறது எல்லாம் தண்ணி பட்ட பாடு. உனக்கும் வேலை இல்லை, உன் ஐயனாருக்கும் வேலை இல்லைன்னு அப்பா கிண்டல் செய்யாத நாளே கிடையாது. வார்த்தைகளைத்தான் அப்படி இறப்பாரே தவிர பொங்கல் வைக்க கிளம்புற அன்னைக்கு தேவையான ஏற்பாடு எத்தனையும் கச்சிதமாக செஞ்சு வைப்பார். போய் வர்றதுக்கு வாடகைக்காரு, சேவல், மாலைகள், பம்பை, தண்ணீர், வாளி, செம்பு, துணிமணி பெட்டி கூட. அம்மாவோட மனசை படித்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒதுங்கி நின்று சிரிப்பார் அவர். தன்னுடைய மரணம் வரைக்கும் கூட ஒரு நாள் கூட அதுக்காக அழுத்து கொண்டதே கிடையாது. அதுக்கு பிறகு அந்த பொம்பைக்காரனின் தொலைபேசியினை வாங்கி வைத்து கொண்டு அம்மாவே தனக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டா. இதய தாக்குதலால் மயக்கமாகி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அழைச்சிக்கிட்டு போன போது தான் துக்கத்தை ஆற்றிக்கொள்கிற வழி தெரியாமல் அம்மாவுக்காக முதலாக ஐயனார்கிட்ட கோரிக்கை வச்சான் கணேசன். படுக்கையிலேருந்து ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றின சமயத்தில் அம்மாவோட கண்ணில் ஏக்கம் தெரிஞ்சுது. அது ஒரே கணத்தில் தழும்பி குளமாவதை கவனிச்சான். ஆழ்மனம் தன் கோரிக்கையை ஐயனாரிடம் மீண்டும் மீண்டும் முன்வைத்தபடி இருக்க அம்மாவை நெருங்கி அவளுடைய விரல்களை பற்றி வருடி கொடுத்தான். உச்சியிலிருந்து மடிக்கப்பட்ட முடிக்கற்றைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் வந்து விழுந்தன. கும்பல் கும்பலாக காணிக்கை ஆடுகளோடு ஐயனார் கோயிலை நோக்கி பலரும் நடந்து கொண்டிருந்தார்கள். நடக்க மறுக்கும் ஆடுகளை பின்னால் தள்ளி 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 நடக்க வைத்தார்கள். பம்பைகளின் ஒளியால் முந்திரிக்காடு அதிர்ந்தது. முடியை மழித்த பிறகு காது மடலோரம் முளைச்சிருந்த முடிகளை கத்தியாலேயே மெல்ல வருடி அப்புறப்படுத்திய பிறகு இளைஞன் தலையை நிமித்து சார் அப்படின்னா. தான் விரலை மீண்டும் தண்ணீரில் நனைச்சி மீசை முடியில் தடவுனபடிக்கு உதட்ட மடிச்சிக்க சார் அப்படின்னு சொல்லிகிட்டே கத்தியை மீசைக்கு அருகில் எடுத்துகிட்டு போனான். அம்மாவுக்கு 75 வயசுன்னு சொன்னால் யாருக்கும் நம்பிக்கை வராது. ஒடிசலான தோற்றோனால கூட உறுதியாகவே இருந்துச்சு அவளுடைய உடல். கருமையும் நரையும் கலந்த முடியை கொண்டையாக போட்டிருப்பா. விபூதி வச்ச நெத்தி, காதில் ஒரு தோடு, கழுத்தில் பட்டையான ஒரு சங்கிலி.
வீட்டு வேலை பார்த்து வீட்டோடு இருந்த கனகாம்பர தோட்டத்துக்கு தண்ணி விட்டு கீரை பாத்தையில் களை எடுத்து பன்றிகள் ஊடுருவி அகலமாகி விட்டு போன வேலிக்கு மரப்பு கட்டி காற்றுல உலர்ந்த துணிமணிகளின் ஓரத்தை நீவி மடித்து வச்சு இப்படி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பா அம்மா. எந்த குழந்தையா இருந்தாலும் பார்த்ததுமே அது கன்னத்தை தொட்டு எடுத்து விரல்களை முத்தமிட்டு சிரிக்கும் அம்மாவோட பாணியை நினச்சிக்கிட்டான் கணேசன். உன் விரலுக்கு நீ ஏன் முத்தம் கொடுத்துக்கிறியே, என்னம்மா இது? சின்ன வயசில் ஒரு முறை கேட்டபோது, உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் நான் என்ன செய்கிறேன்னு கவனிக்கிறதே வேலையாக போச்சு, போடா அந்தாண்ட தள்ளி விட்டான். அப்போ என் கன்னத்தையும் கிள்ளி ஒரு முத்தம் கொடு. சினுங்கினபடிக்கே மீண்டும் நெருங்கி சென்று நின்று கொண்டான். கிட்ட வந்த விரல் கட்டையாலே கொடுப்பேன், ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு என்றவள் அதட்டலை கொஞ்சம் கூட பொருள்படுத்தாமல் நின்ற இடத்திலேயே நின்னபடிக்கு அவளையே பார்த்தான். பிறகு மெதுவாக அவளே மனசிறங்கி வந்து, எதுக்குடா அப்படி ஒட்டாரம் பிடிக்கிற, அப்பம் புத்தி அப்படியே இருக்குது பாரு சொல்லிக்கிட்டே அவன் கன்னத்தை கிள்ளி எடுத்து அவன் விரல்களில் முட்டை. எழுந்துக்க சார். அந்த இளைஞன் பின்வாங்கி பாட்டிலில் மிச்சம் இருந்த தண்ணீரால் தன் கையை சுத்தமாக்கிட்டான். சாரதாட்ட போய் 100 ரூபாயை வாங்கி அவங்கிட்ட கொடுத்தான் கணேசன். கோயில் முட்டை சார், இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார். பம்பக்காரன் நடுவில் பூந்து, போடா எல்லாம் சரியாகத்தான் கொடுத்துருக்கு, எவ்வளவு கொடுத்தாலும் விடியாதுடா உனக்கு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அப்பா உனக்கு முட்டை நல்லாவே இல்லை, சங்கரி சிரிச்சா. எதுக்குப்பா மீசை எடுத்த, மீசை இல்லாமல் ஆஃபீஸ்க்கு எப்படிப்பா போவ கேட்டாள் மாலா. பதில் சொல்லாமல் 2 பேர் கண்ணங்களிலும் கிள்ளி மெதுவாக முத்தமிட்டான் கணேசன். தன் அம்மாவாக தானே மாறிவிட்டது போல தோன்றியது அவனுக்கு. குளிச்சிட்டா மற்ற வேலையை பார்க்கலாம். நினைவூட்டின பம்பைக்காரர் பூமாலைகள் கொண்டு வந்த பொட்டலங்களை பிரிக்க உட்கார்ந்தார். பல வருஷத்து பழக்கம். பொங்கல் வைக்க புறப்படுற தருணங்களில் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் போட்டு சொல்வா அம்மா. அவளுடைய நோட்டிலிருந்து தான் அந்த எண்ணை தேடி எடுத்து பேசி ஏற்பாடுகளுக்கான தகவலை சொல்லியிருந்தான் கணேசன். அறுவை சிகிச்சையின் போது எதிர்பாராத விதமாக இரத்த அழுத்தம் உயர்ந்து ஏதோ புது வகையான சிக்கல் முளைத்து விட்டது. மருத்துவர்களுக்கே புரியாத சவால். 3 நாள் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே வைத்திருந்தார்கள். அவள் உடல் முழுக்க குழாய்களை சொருகியிருந்தார்கள். மருந்து, உணவு, காற்று எல்லாமே குழாய்கள் வழியாக சென்றன. கண் திறக்காத அம்மாவின் முகம் ஒரு கற்சிலை போல இருந்தது. 6வது நாள் காலையில் அவள் உயிர் பிரிஞ்சிருச்சு. அவள் உடலை பெற்றுக்கிட்ட போது அவன் உடல் துடிச்சுது. நம்பவே முடியாமல் அவள் முகத்தை மனம் பொங்க பார்த்தபடிக்கே நின்னான். மெதுவாக அவளை நெருங்கி அவளுடைய விரல்களை எடுத்து தன் விரல்களுடன் வைத்து அழுத்தி வருடி தந்தான். மனசில் திடீர்னு ஒரு வெறுமை வந்துச்சு. உடலை துவட்டிக்கிட்ட பிற்பாடு புதிய உடைகளை அணிந்தான் கணேசன். அவனை உட்கார வச்சு கொலைய சந்தனத்தை வாரி அவன் தலையில் மெதுவாக தடவி விட்டா சரதா. அதனுடைய குளுமை இதமாக இருந்தது. இந்தாங்க, இதை போட்டுக்கங்க. மாலை ஒன்று அவன்கிட்ட நீட்டினபடியே சொன்னார் பம்பைக்காரர். தாம்பாளத்தட்டில் மாவு விளக்க பிசைஞ்சு உருட்டி வச்சிருந்தா சாரதா. நடுவில் குழியாக்கி நெய்யை ஊற்றி விளக்கு தெரியாதுக்குள்ளர வச்சா பம்பைக்காரர். பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, வத்தி, குங்குமம், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்து தட்டு நிறைய பரப்பினார். பிறகு கணேசனை நிமிர்ந்து பார்த்து பார்வையாலே தட்டை எடுத்துக்கும்படி சொன்னார். பம்பைக்காரர் முள்வேலி ஓரமாக கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய சேவலை தூக்கிட்டு வந்து சங்கரிகிட்ட கொடுத்து வச்சுக்க சொன்னார். பந்தயத்தில் கிடச்ச வெத்தி கோப்பையை வாங்கின மாதிரி நெஞ்சோடு அணைச்சிக்கிறது போல் அந்த சேவலை அணைச்சிக்கிட்டா சங்கரி. சேவலுடைய தலையை நிமித்தி ஒரு சின்ன மல்லிகை சரத்தை தொங்க விட்டார் பம்பைக்காரர். அதன் நெற்றியில் மஞ்சளை தடவி குங்குமம் போட்டும் வச்சார். பொங்கல் பானையை ஒரு கூடைக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டா சாரதா. கொண்டு வந்த சாமான்களை மறக்காமல் தேடி எடுத்து ஒரு பெரிய பைக்குள்ளே நிரப்பி கொண்டாள் மாலா. பம்பை ஒலி 4 பக்கங்களிலும் சிதறி அதிர்ந்தது. கணேசனும் சாரதாவும் 2 பிள்ளைகளும் சின்ன குழுவாக முந்திரிக்காட்டில் நீண்ட ஒற்றையடி பாதையில் நடந்தாங்க. எங்கோ ஒரு கிளையிலிருந்து ஒரு குயில் கூவுற சத்தம் கேட்டுது. அந்த குரல் கணேசனை சிலிர்க்க வச்சுது. ஒரு கணம் விழிகளை திருப்பி சத்தம் வந்த திசையில் அந்த குயிலை தேண்டுதான். அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய எண்ணத்தை உணர்ந்த சங்கரி ஒரு கணம் திரும்பி நின்று உத்து பார்த்து அந்த குயிலை கண்டுபிடிச்சா. அப்பா, அங்கே பாரு, அதோ அந்த கிளை 2ஆ பிரியுதே, அதுக்கும் கீழே பாரு. குயிலுடைய இருப்பிடத்தை அவள் துல்லியமாக வரையறுத்து காட்டினாள். அதை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறினான் கணேசன். எங்கம்மா சங்கரி, எங்கே என்றபடி அவன் விழிகள் அலைப்பாய்ந்தன. அங்கே பார்ப்பா என்றபடி அவன் கொன்னத்தை தொட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மரத்தின் பக்கம் திருப்பினாள். அப்போதும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. போப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியல சினுங்கினபடிக்கு ஒதுங்கினா சங்கரி. அந்த குயிலுடைய அழைப்பு மட்டும் நிற்கவே இல்லை. அது காதில் விழவிழ அது தன் அம்மாவின் அழைப்பு என நம்ப விரும்பினான் கணேசன். தாம் வேண்டுதலை பற்றிய விஷயத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக
சாரதாட்ட சொன்னான் கணேசன். அதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தா சாரதா. இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்வீங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரி கேட்டா. இப்போவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை சாரதா. என்னமோ அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு. ஏதாச்சும் நடந்து பொழைச்சி வந்துட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை. சட்டுன்னு வாயில் வந்துட்டுது. வேண்டிக்கிட்டேன். கணேசன் நாக்கை சப்பு கொட்டியபடி புன்னகைத்தான். சிரிக்கிற விஷயம் கிடையாதுங்க, இது சாமி விஷயம். காணிக்கைன்னு சொல்லிட்டப்புறம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சுவரில் தொங்கின காலண்டர் ஓவியத்தை பார்த்தபடியே இருந்தவனின் முகத்தை தன் பக்கமாக திருப்பி பொறுமையாக எடுத்து சொன்னான் சாரதா. அதுதான் நடக்கலையே சாரதா, அப்புறம் எதுக்கு காணிக்க? அவன் அப்பாவித்தனமாக கேட்டான். சாரதா ஒரு நிமிஷம் பதில் எதுவும் பேசாமல் அவன் விழிகளையே உத்து பார்த்தா. பிறகு, இது என்னங்க பிஸ்னஸ் டீலா? நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்குறேன்ற மாதிரி பேசுகிறீங்க. இது வேண்டுதல். நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி சொன்னபடி செய்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு கவலையோடு சொன்னான். அதையே தொடர்ந்து பல நாட்களாக எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சு முயற்சி பண்ணான். 7-8 மாதங்கள் கடந்து போன நிலையில் ஒரு நாள் சாரதா தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருப்பதாகவும், சாமிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தாமல் பாக்கி வச்சிருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் தோன்றதாகவும் சொல்லி அழுதா. 2 பொட்ட பிள்ளைங்கள வச்சுருக்கோம். ஆளு முகம் தெரியாத ஊரில் ஏதாச்சும் திடீர்னு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அடிக்கடி புலம்ப தொடங்கினான். இனிமே தவிர்க்க முடியாது என்று தோன்றிய ஒரு காலகட்டத்தில்தான் அவள் விருப்பத்துக்கு இசைந்தான் கணேசன். அக்காக்களுக்கு தகவல் சொல்லி ஒருங்கிணைக்கும் அளவுக்கு நேரமும் விடுப்பும் இல்லாததால் சட்டென்று தன் குடும்பத்தோடு மட்டும் கிளம்பும்படி நேர்ந்தது. தட்டை பூசாரிகிட்ட கொடுங்க, தோலை இடித்து சாரதா சொன்ன பிற்பாடு தான் சுய உணர்வுக்கே வந்தான் கணேசன். இடைவிடாமல் ஒழித்தபடி பின்தொடர்ந்து வந்த குயிலின் குரல் அவன் மனதை அசைத்தது. பிள்ளையார் முன்னாடி தட்டை வச்சுட்டு தேங்காயை உடைச்சார் பூசாரி. எலுமிச்சங்களை அரிஞ்சு குங்குமத்தாப்பி தேங்காயை சுற்றி வச்சார். பிறகு கற்பூரம் ஏற்றி பூஜை செஞ்சார். தட்டோடு வெளியே வந்த எல்லாருடைய நெத்தியிலையும் குங்குமத்தை பூசிவிட்டார். பிறகு சேவலின் நெத்தியிலையும் குங்குமத்தை தேய்ச்சார். தட்சணையை கொடுத்து விட்டு அங்கேயே இருந்து எல்லாரும் கிளம்புனாங்க. வேறு ஒரு பாதையில் அவர்கள் நடை தொடர்ந்தது. பம்பைக்காரர் முழங்கியபடி முன்னால் நடந்தார். கணேசன் தனக்குள் அழுகை திடீரென குமுறி கொண்டு வருவதைப் போல உணர்ந்தான். நெஞ்சு விம்மியது. அம்மாவின் முகம் தன் நெஞ்சில் விரிவடைந்தபடி செல்வது போல இருந்தது. அந்த கண்கள், அந்த கன்னம், விபூதி கீற்று பொலியும் அவள் நெற்றி. அம்மா என்று அவன் ஆழ்மனம் குவியது. பைத்தியம் பிடிச்சது போல இருந்தது. குயிலோசை அந்த பாதையிலும் கேட்டது. தலையை தயக்கத்தோடு திருப்பி அதை பார்க்க முயற்சி செஞ்சான். அப்பா, இது வேற குயில், அங்கே இருக்குது பாரு. திசையை காட்டினா சங்கரி. அந்த சொற்கள் அவன் நெஞ்சில் உரைக்கவே இல்லை. அந்த ஓசை ஒரு அருவியாக பொங்கி அவன் நரம்புகளில் நுழைந்து வழிவது போல உணர்ந்தான். வெட்ட வெளியில் ஒரு மரத்தின் உயரத்துக்கு கம்பீரமாக வடிக்கப்பட்டிருந்த ஐயனார் முன்னாடி வந்து நின்னாங்க. பூரணி பொற்கலையோடு ஐயனார் செவ்வாடை கோலத்தில் உட்கார்ந்திருந்தார். அருகில் வெள்ளை குதிரைகள் வீரன் பிடித்திருந்தான். சங்கரின் கையில் இருந்த சேவலை வாங்கி போய் பலிபீடத்தின் அருகில் நின்றிருந்தவனும் கொடுத்தார் பம்பைக்காரர். அவருடைய கையில் இருந்த கூரான அரிவாளால் வெட்டப்பட்ட சேவல் தலை ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கமாக விழுந்தது. துடிக்கும் அந்த உடலை கொண்டு வந்து ஐயனாரின் பாதத்தில் வைத்தார். பூசாரியிடம் பொங்கல் கூடையை கொடுத்தாள் சாரதா. ஊர் விவரமும் பேர் விவரமும் சொன்னான். உடனே பூசாரி, படையாச்சி அம்மா குடும்பமா? சரி சரி, அம்மா வரலையா? சாதாரணமாக கேட்டார். சாரதாவுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சது. அம்மா தவறிட்டாங்கன்னு முனங்கினான். ஐயோ, தங்கமான மகராசியாச்சு அவங்க. நம்ம பொறப்புக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஒரு கணம் வேலைகளை எல்லாம் எடுத்திட்டு சாரதாவை பார்த்து கரகரத்த குரலில் சொன்னபடி பெருமூச்சு விட்டார். பிறகு தலையை குனிஞ்ச வாக்கில், நம்ம கையில் என்ன இருக்குது தாயி, எல்லாம் அவன் எழுதுகிற எழுத்து ஓங்குன குரலில் பாடத் தொடங்கினார். பம்பையொலியும் அதற்கு இணையாக உச்சத்துக்கு சென்றது. கூடையில் இருந்த மாலைகளை ஒவ்வொன்றா எடுத்து ஐயனாருக்கும் பூரணி பொற்கலைக்கும் அணிவித்தார். தட்டுக்குள்ளே தேடி பார்த்துட்டு, சாராயம் வைக்கலையான்னு கேட்டார் பூசாரி. பம்பக்காரர் அசட்டு சிரிப்போடு தலையை சொரிஞ்சபடிக்கு வேட்டியை ஒதுக்கி கால் சட்டை பையில் இருந்த பாட்டிலை எடுத்து முன்னாடி வச்சார் பூசாரி. சரி சரி, தட்டில் 50 போடு, கட்டளையிட்டு பாட்டை தொடர்ந்தார். சாரதா அவசரமாக 50 ரூபாய் தாளை எடுத்து தட்டில் வச்சா. பூசை முடிஞ்சு வெளியே வந்ததும் கூடையோடும் தட்டோடும் மீண்டும் நடக்க தொடங்கினார்கள். எடையற்ற இறகு போல தன்னை உணர்ந்தான் கணேசன். அவன் மனம் கரைந்து உருகியிருந்தது. தன் அம்மாவின் இருப்பை அந்த இடத்தில் அவனால் உணர முடிந்தது. மறுகணமே அந்த எண்ணம் உண்மைதானா என்ற கேள்வி முளைத்து குழப்பி அலைக்கழித்தது. சூரியன் இன்னும் உச்சியிலேயே இருந்தது. வெளிச்சத்தில் கண்கள் கூசின. தனக்கு மிகவும் பழக்கமான இடத்தில் இருப்பது போல நினைத்தான் கணேசன். பாலிய காலத்தில் ஓடி விளையாடிய இடம்.
அம்மாவின் கையை பிடித்து நடந்த இடம், அம்மாவின் மடியில் உட்கார்ந்திருந்த இடம், அம்மா முத்தங்களாக பொழிந்த இடம். எதிர்பாராத கணத்தில் வெப்பத்தின் கடுமை குறைந்து குளுமையை சுமந்து வந்து மோதியது காற்று. மழை வந்தாலும் வரும்மா, மேற்கு பக்கமாக கருகருன்னு மேகம் கட்டுது பாருங்க, சீக்கிரமாக நடங்க. பம்பைக்காரர் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு சொன்னார். அம்மாவின் மூச்சுக்காற்று தன் மீது மோதியது போல உணர்ந்தான் கணேசன். தன் குரலோடும் மூச்சோடும் அம்மா அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது. 4-5 காணி சதுர பரப்பளவு கூட இல்லாத அந்த முந்திரி தோப்புக்கிடையே அம்மாக்களும் அம்மாக்களின் அம்மாக்களும் அவர்களுடைய அம்மாக்களுமாக காலம் காலமாக காத்து கொண்டிருக்கிறார்களோ என்று நினைத்தான். ஒரு கணம் அவன் உடல் சிலிர்த்தது. அவர்களை பார்த்ததும் கார் டிக்கியை திறந்தார் டிரைவர். கூடையையும் தட்டையும் பையையும் வாங்கி கச்சிதமாக அடுக்கி மூடினான். பையில் இருந்த பணத்தை எடுத்து பம்பைக்காரருக்கு கொடுத்தாள் சாரதா. அடிக்கடி வந்து போங்கம்மா, எங்கே இருந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்கம்மா. குலதெய்வம் கூட இருந்தால் பெத்த அம்மாவே கூட இருக்க மாதிரி. பம்பைக்காரர் வணக்கம் சொல்லிவிட்டு சென்றார். கணேசன் தன் பிரங்கையிலிருந்து மீளாதவனாக வணங்கி விடை கொடுத்தான். கார் நிறுத்தப்பட்டிருந்த மரக்கிளையிலிருந்து ஒரு கணம் குயில் கூவும் சத்தம் கேட்டது. அப்பாவை இன்னும் குயில் தேடிக்கிட்டே இருக்குது. பிள்ளைகளின் கேலிக்குரலை கேட்டு பின்னிருக்கையில் ஏறிய கணேசன் புன்னகைத்தான். அதற்குள் குயிலின் இடத்தை கண்டுபிடித்து விட்ட சங்கரி, அப்பா அங்கே பாரு, அங்கே பாரு, விரல் நீட்டி காட்டினாள். அவனும் தன் முயற்சியை கைவிடாமல் ஜன்னல் வழியாக உத்து உத்து பார்த்தான். அவன் பார்வைக்கு அது புலப்படவே இல்லை. உதட்ட பிடிக்கி தலையசைச்சான். அந்த ஓசையை மட்டும் உள்வாங்கி நிரப்பிக் கொண்டே இருந்தது அவன் நெஞ்சம். பாருமா, அப்பா ரொம்பத்தான் நடிக்கிறாரு. நம்ப முடியாத சங்கரி சினுங்கியபடி சாரதாவிடம் புகார் சொன்னான். போதும்டி, விடுங்க, அவர் பாவம்டி, அந்த மாதிரிலாம் நடிக்க தெரியாத ஆள்டி, அவரை போய் அப்படி சொல்லலாமா? அவனுக்காக பரிந்து பேசி அவங்கள அடக்கினார் அவள். அவள் முகத்தில் கலகலப்பும் பரவசமும் திடீரென பெருகியது போல இருந்தது. அவளையே கண்கொட்டாமல் பார்த்தான் கணேசன். என்ன பார்க்குறீங்க, நான் சொல்கிறது உண்மைதானே என்றபடி அவன் ஒரு கணம் அவன் கன்னத்தை கிள்ளி தன் உதட்டருகியே கொண்டு சென்று முத்தமிட்டாள். உடல் சிலிர்க்க ஒரு கணம் உறைந்து சாரதாவை புதுசாக பார்ப்பது போல பார்த்தான். மறுகணமே புன்னகைத்தபடி உள்புறமாக நகர்ந்து அவளுக்காக இடம் ஒதுக்கி கொடுத்தான் கணேசன். புடவையை கவனமாக தாங்கி பிடித்தபடி குனிந்து உள்ளே வந்த இருக்கையில் அமர்ந்த பிறகு கதவை மூடிய சாரதா கார் கிளம்பியதும் அவன் கையை பற்றி எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள். கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள். சொன்ன மாதிரி எத்தனை உறவுகள் வேணா மாறலாம், ஆனால் உணர்வுகள் என்றென்றும் அதே போல தான் இருக்குன்றதையும் மிக அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.